ஆமா மகனே. அப்பா கொன்றாரோ அவர், அவர்னா ராமலட்சுமணர். அப்பா கொன்றாரோ அவர், ஆமா மகனே. அப்பா கொன்றாரோ அவர், ஆமா மகனே. அப்பா கொன்றாரோ அவர். இவனுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. இந்திரஜித்தை என்ன திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஆமா அப்பா கொன்றாரோ அவர். அவர்கள் கொல்லாமல் யார் கொண்டார்கள்? அவர்கள் கொன்றதா நான் நினைக்கலப்பா. பிறகு கொன்றாரோ அவர். வேற என்ன சொல்ற இந்திரஜித்தே? சொல்றப்பா கேளு. அவர்கள் கொல்லவில்லை. பிறகு இவர்களை கொன்று விட்டு போய் என்று நீ கொண்டு போய் நிறுத்தினாய். அவர்கள் கொன்றார்கள். கொன்றாரோ அவர், கொலை சூழ்கை என நீ கொடுத்தாய். அந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் பார்த்தீங்களா? கொன்றாரோ அவர், கொலை சூழ்கை என நீ கொடுத்தாய். அவன் ஒன்னும் கொல்லல. கொண்டுட்டு போன்னு கொண்டு போய் உனக்கு சும்மா இருக்க முடியாம எங்க இருக்கிற செய்தியை தூக்கிட்டு வந்த. யுத்தம் வந்தது. வரிசையா கொண்டு போய் இன்னும் நேரம் நிறுத்தின. ஒவ்வொருத்தனையும் போட்டு தரலாம். இப்போ வந்து அவன் கொண்டு விட்டாங்க. என்ன சொல்றான் இந்திரஜித்து? அதர்மம் செய்கிறவன் அழிகிற காலத்தில் அவனை அடிக்க தர்மம் தேடி வராது. இவனே தர்மம் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் தன்னை அழித்துக் கொள்வான்ங்கிறான். அதான் கொன்றாரோ அவர், கொலை சூழ்கை என நீ கொடுத்தாய். சும்மா இருக்க வேண்டியவன் ராவண. கொடி கட்டி பறந்துகிட்டு உட்கார்ந்தவன் தானே. வெள்ளி மாமலை எடுத்தவன், வேடங்கள் 8 வென்றவன், வெள்ள நீர் உலகத்தை ஆண்டவன், வாரணம் பொருத மார்பன், வரையினை எடுத்த தோழன், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன், தாரனின் ஒலி 10 உடையவன், சங்கரன் கொடுத்த வாழ் பெற்றவன், இந்திரர்க்கு இந்திரன், எழுதலாகலா சுந்தரன், மந்தர தனிமரவை நாவினன், முக்கோடி வாழ்நாள் உடையவன், முயன்றுடைய பெருந்தவம் பெற்றவன், எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரத்தை உடையவன், திக்கோடி உலகடைத்தும் செருக்கடைந்த புயவலியை பெற்றவன், சந்திர சூரியரவன் கந்த ஊர்வசி உடைவாள் எந்துகிறாள், மேனகை திலத்தமை வெற்றிலை தருகிறாள், புலியினதல் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வலத்தர் அல்லர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவ்வளவு பெரிய ராவணன் பேசாம இருக்க வேண்டியதான லங்கையில. அவனுக்கு அதர்மம் பண்ணுகிற காலம் செய்தியை தேடி வந்தான், கவர்னா கொண்டு போனா எல்லா படையும் ராமன் கிட்ட கொண்டாந்து நிறுத்தி. இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றார். அதர்மம் பண்ணுகிறவன் அழிகிற காலத்தில் தர்மத்தை தேடி போய் அழிவான். தர்மவான் யாரு? அன்புள்ளவன். அதர்மவான் யாரு? அன்பு இல்லாதவன். அன்பு இல்லாத அதர்மவான் அழிகிற காலத்தில் தர்ம கடவுளை தேடி போய் அழிவானா என்ற மாதிரி திருவள்ளுவர் அருமையா ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. ரொம்ப பேரு ராத்திரி படுக்கையில படுத்த அப்புறமா படுக்கையில படுத்துக்கிட்டே பரதநாட்டிய சாஸ்திரம் கத்துக்கிறது உண்டு. சில பேர் காலை நீட்டி படுக்கையில படுத்து போர்வை எடுத்து போத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்ச அப்புறமா மூட்டை பூச்சி இப்படி இரவு போல மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது மூட்டை பூச்சி. காலையில் என்ன ஆகுது? சூரியன் ஒவ்வொரு ஊடா தேடிட்டு வந்து டோர் நம்பர் என்னன்னு கேட்டு அந்த வீட்டுக்குள்ள பூந்து கட்டில கடுக்கல இருக்கிற மூட்டை பூச்சி மேல சூரிய ஒளியை செலுத்தியா கொள்ளுது. மூட்டை பூச்சி தானா காலையில 11 மணி ஆச்சுன்னா கட்டில விட்டு இறங்கி வெளியில வந்து நல்ல கொதிக்கிற வெயில் உள்ள முற்றத்துல வந்து எங்கேயாவது சிக்கி சூரிய ஒளியில பட்டு 2 உருண்டு அப்படியே போடுது. எலும்பு இல்லாத மூட்டைப்பூச்சி அழிகிற காலத்தில் வெயிலை தேடி போவது போல் அன்பு இல்லாதவன் அழிகின்ற காலத்தில் தர்ம கடவுளை தேடி போகிறான். என்பு இல்லதனை வெயில் போல காயுமே, அன்பு இல்லதனை அறம். அதனால இப்ப அதர்மவான் ஆகிய சல்லியன் அழிகிற காலத்தில் தர்மத்தை தேடி போய் அழித்துக் கொண்டா. இப்ப சல்லியனும் போயாச்சு. துரியோதனன் என்ன பண்ணுவான்? கங்கை மகன் பீஷ்மர், சிலையின் குரு துரோணர், கர்ணன், சல்லியன் எல்லாம் போயாச்சு. இனிமே யார் அனுப்புவான்? யாருமே இல்லை போர்க்களத்துல. இனிமே யாருமே இல்லையே, என்ன பண்றதுன்னு திரும்பினான். மாமனே மாமனே அவன் பாக்கி இருக்கானே. சகுனிய தூக்கி உட்கார வச்சுட்டு அவன் போகல, இவன் விடல, தூக்கி உட்கார வச்சுட்டு. மற்றவெல்லாம் போர்க்களத்தில் வந்த போது பேசாம பாசையில் உட்கார்ந்திருந்த சகாதேவன் சகுனி வரான்னா எழுந்திருந்தான். சகாதேவன் உட்கார்ந்தான் யானை மேல, நேர போனான். ஒரு அம்பை தூக்கி அப்படி போட்டான், சகுனி போட்டான். அது வரைக்கும் சகாதேவன் பேசாம இருந்தான். அவனுக்கு தெரியும் யாரை எப்ப தீக்கணுமோ அவனை அப்படி தீக்கணும். வில்லிபுத்திராழ்வார் சொன்னார், சபத வாய்மை கோடாமல் சகுனி ஆவி போமாறு மகிபன் ஏவு வேல் போலே அவனை கொன்றான். அப்ப மனதுக்குள்ள பெரிய ஒரு சபதத்தை செய்திருந்தான். மூல காரணம் யாரோ அவனை கொல்லணும். இனிமேல் துரியோதன முக்கியமான இடம். ஆட்சியில இருந்து விட்டு அது கையை விட்டு போட்டதுன்னா
அவனால சும்மா இருக்க முடியாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வில்லிபாரதி. சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். துரியோதனனுடைய நிலை இப்ப அதான். பாரத போர்க்களத்தில் வந்து பாண்டவர்களை வெல்ல முடியாதுன்னு ஆயிப்போச்சு. எதையாவது செய்து அவர்களை கொன்றாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், 10 நாள் சொற்பொழிவு, ஒவ்வொரு நாளும் 1 மணி 50 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நீங்க கேட்டிருக்கீங்க. 19.25 மணி நேரம் நீங்க கேட்கிற துரியோதனம் வேற, கடைசி 5 நிமிஷம் நீங்க கேட்கிற துரியோதனம் வேற. இந்த துரியோதனான நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. அப்படி ஒரு பாத்திர மாற்றத்தை உலகத்தில் பாரதம் எழுதிய ஆசிரியர்கள் வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஒருவர் மட்டும்தான் செய்திருக்கிறார். அதுதான் மிக 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 முக்கியம். இவ்வளவு நாள் நீங்க கேட்ட துரியோதனனை இந்த இடத்திலேயே மறந்து விட்டு வேறு ஒரு துரியோதனனை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வாசப்படியை தாண்டி நீங்க வெளியே போக. ஆனால் அந்த துரியோதனை இப்ப ஒன்னும் போர்க்களத்தில் தோற்று விட்டதுனால ஒன்னும் மனம் திருந்தி விடல. எப்படியாவது இவங்களை அழிச்ச தீரணும்னு துரியோதனை என்ன திட்டம் போட்டான், அவனுக்கு இறந்தவர்களை எழுப்புகிற மந்திரம் ஒண்ணு தெரியும். இறந்தவர்களை எழுப்புகிற மந்திரம். அந்த மந்திரத்திற்கு வலு ஏற்படுத்தி அந்த மந்திரத்தை சொன்னா இறந்தவர்களை எல்லாம் எழுப்பலாம். ஆனா இறந்தவர்களை எல்லாம் மந்திரம் சொல்லி எழுப்பணும்னா அந்த மந்திரத்தை தண்ணீருக்குள்ள மூழ்கி கொண்டு சொல்லணும். தண்ணீருக்குள்ள மூழ்கி கொண்டு சொல்லுகிற மந்திரம்னு எதுவும் கிடையாது. எந்த மந்திர உபதேசம் பெற்றிருந்தாலும் தண்ணீருக்குள்ள மூழ்கி கொண்டு சொன்னா அதுக்கு கொஞ்சம் வலிமை அதிகம். அதனால்தான் அதுக்கு அகமர்ஷனம்னு பேர். அகமர்ஷனம், தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டு சொல்வது. இது திருஞான சம்பந்தருடைய தந்தை சிவபாதகர்த்தியருடைய முறை. திருஞான சம்பந்தர் கரையில நின்று அப்பாவை காணும்னு அழுதுக்கு காரணம், அவர் கொஞ்ச நேரம் மந்திரம் சொல்றதுக்காக தண்ணீருக்குள்ள மூழ்கி கொஞ்ச நேரம் தண்ணீருக்குள்ள இருந்ததுனாலதான் குழந்தை அழுத ஆரம்பிச்சது. இல்லைன்னா குழந்தை அழ வேண்டிய அவசியம் இல்லையா. அப்பாவோட குளத்துக்கு போயிருக்க, ஒரு தண்ணீரை முழுகும் போது அப்பாவை காணும்னு அழுமை. அவன் முழுகும் போது காக்கா முழுக்கு மாதிரி இப்படிதான் போட்டு எழுந்துடுறான். அப்புறம் என்ன அகமர்ஷனம். இது சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றார். கொஞ்சம் வாய்ப்புள்ளவர்கள் பெரிய புராண சொற்பொழிவு நடக்கிற போது வந்து கேளுங்க, இல்லைன்னா அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. அகமர்ஷனம்னு பேர். இவன் தண்ணீருக்குள்ள மூழ்கி அந்த மந்திரத்தை சொல்லணும். அது பாண்டவர்களுக்கு தெரியாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யாருக்கும் தெரியாம ஓடி போய் துவைபாயனம் என்கிற மடுவுக்குள்ள போய் புகுந்து, துவைபாயனம்ங்கிற மடுவுக்குள்ள போய் புகுந்து மூக்க பிடிச்சுக்கிட்டு மந்திரம் சொல்றான் துரியோதனன். இப்ப மெய் வாய்க்கண் மூக்கு செவி எல்லாம் ஒடுங்கி போய் இவ்வளவு நாள் பாரத போர்க்களத்தில் தனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு அங்கங்க ஓடி திரிந்தவன் புலன்கள் இப்ப அடங்கி போய் பெரிய ஞானி மாதிரி உட்கார்ந்து இருக்கான். ஆனால் இந்த புலன்கள் இயற்கையாகவே அடங்கி கிடந்திருக்குமானால் இந்த போருக்கே அவசியம் இருந்திருக்காதே. வில்லிபுத்திரர் சொன்னார், கம்பித்து வந்த புலன் அனைத்தும் கலக்கமாற தம்பித்த தோய தடத்திலேயே ஞான பெரும் தீபம் ஏற்றினான். கண்ணபிரான் பாண்டவர்கள் அழைச்சுக்கிட்டு தேடுகிறார் காணும் துரியோதனா. இந்த பர்வதராஜ குலத்தை சார்ந்த 2 பேரு அந்த குளத்து பக்கம் வந்தான். குளத்திலிருந்து நீர் குமிழி தண்ணீர் மேல 2 பேரும் பார்த்தா, இது என்னடா புது வகை மீனா இருக்கு, நாம் இதுவரைக்கும் இந்த மாதிரி மீனை பார்த்தது இல்லை, இது கொஞ்சம் கூட இடவிடாம மூச்சு விடுதே. ஓ, அடிக்கடி துரியோதனம் முந்தி இந்த மாதிரி குளத்துல வந்து உட்காந்துக்குவானே, அவனா இருக்குமோ? போய் சொல்லிவிடுவோன்னு பீமன் கிட்ட போய் சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். பாண்டவரை அழைத்துக் கொண்டு கண்ணபிரான் குளத்துக்கு வந்துட்டேன். வந்தவுடனே பீமன், கண்ணா என்ன விடு, நான் குளத்துல இறங்கி கலக்கிறேன். நீ ஒன்னும் கலக்க வேணாம், பேசாம. கண்ணபிரான் சொல்லாரு பாருங்க, அவன் எதை விட்டாலும் விடுவான், வீரத்தை விட மாட்டான். அதனால நீ பொண்ணு குளத்துல இறங்கி ஒன்னும் கலக்க வேண்டாம். பீமனை ஒண்ணு செய்ய, கரையில நின்னுகிட்டு வீரம் இருந்தா வெளியே வான்னு கூப்பிடு, குளத்துல துரியோதனை இருந்தா வந்துடும். அதுக்குள்ள தர்மர் இப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு, கண்ணா துரியோதனன் குளத்தில் இல்லை, வா போகலாம். துரியோதன குளத்தில் இல்லையா? இல்லை, வா போகலாம். எப்படி இல்லைன்னு சொல்ற? இல்லை, வா போகலாம்.
அட போகலாம் தர்மரே, குளத்துல இல்லன்னு எப்படி சொல்ற? இல்லை வா போகலாம். அடாடா தர்மரே இல்லன்னு எப்படி சொல்றேன்? தர்மர் பார்த்தார், கண்ணா இது கூடயா தெரியல? அவன் பாத்தியா, குளத்திலே இருந்து கரை ஏறி போன கால் சுவடுகள் கரையில் மணலில் பதிந்திருக்கின்றனவே தவிர குளத்தை நோக்கி இறங்கின கால் சுவட காணும். இதுல இருந்தே குளத்திலிருந்து கரையேறி போட்டான்னு தெரியலையா? இதை கண்டுபிடிக்கவா இவ்வளவு நேரம்? குளத்திலிருந்து கரை ஏறி போன கால் சுவடு தான் தெரியுது. குளத்திலிருந்து கரையேறி போட்டான்னு தெரியலையா? இதை கண்டுபிடிக்க அவ்வளவு நேரம். கண்ணபிரான் இப்படி பார்த்துட்டு, தர்மரே என்ன அறிவு வாரி, இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரை சீக்கிரம் ஏமாத்தணும்னா ஒன்னதான். நீ இந்த மாதிரி ஏமாந்து போயிடணுங்கிறதுக்காகத்தான் துரியோதன குளத்துல இறங்கும் போதே பின்பக்கமா நடந்து போய் இறங்கியிருக்கான். புரியுதா உனக்கு? அவன் கரையேறி போட்டான்னு நீ தெரிஞ்சு போயிடணும்னு தான் அவன் குளத்துல இறங்கும் போதே பின்பக்கமா நடந்து போய் இறங்கியிருக்கான். அதுல இருந்தே அவன் குளத்துலதான் இருக்கான்னு சர்வ நிச்சயம். பீமனை நீ கூப்பிடு. அவன் கரையில போய் நின்றுட்டு ரெண்டு கையை தூக்கி கண்ணத்து ஓரமா வச்சு பீமன் கூப்பிடுறான். பின்னால நடந்து போய் குளத்துல இறங்கி மந்திரம் சொல்றீங்களா? மந்திரம் அடிமாறி நீரிடைப்புக்கு அருமறை நீ புகன்றாலும், அடிமாறி நீரிடைப்புக்கு அருமறை நீ புகன்றாலும் உன் குடிமாறி கொடிமாறி குளம் மாறி போகாமல் விடேன். ஐயா ஐயா ஐயா, வெங்கயத்தில் ஏறாமல் வீழ்கயத்தில் வீழ்ந்தனையே வேந்தர் வேந்தே. ஒரு வார்த்தை சொன்னான் பீமன் துரியோதனை பத்தி. யானை மேல ஏறாம குளத்துல கிடைக்கியாடான்னா, வெம்கயத்தில் ஏறாமல் வீழ்கயத்தில் வீழ்ந்தனையே வேந்தர் வேந்தே. தமிழ்ல கயம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு கயம்னா யானை, இன்னொன்னு கயம்னா குளம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியறதுக்காக யானைய சொல்லும் போது வெம்கயம், குளத்தை சொல்லும் போது வீழ்கயம். கோபம் கொண்ட கயம்னா யானை, வீழ்ந்து குளிக்கிற கயம்னா குளம். அது வித்தியாசத்துக்காக. யானை மேல ஏறாம குளத்துல கிடைக்கா என்ன அர்த்தம்? பாரத போர்ல வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்ற உடனே யானை மேல ஏறி ஊர்வலம் வருவோம் எல்லாம் கற்பனை பண்ணியிருந்தான். அது வெம்கயம். அப்படி எதிர்பார்த்தவன் குளத்துல கிடைக்கியாடான்னா வீழ்கயத்தில் வீழ்ந்தனையே வெந்தர் வேந்து. இந்த வரிய நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், கயம் என்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. அந்த ரெண்டு பொருளிலேயும் அந்த சொல்லை வில்லிபுத்திராழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அவர் கவித்துவத்தை சிறப்பிக்க அல்ல. இதுக்கு வில்லிபுத்திராழ்வார் தேவையில்லை. கயம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு, ரெண்டு பொருளையும் வர மாதிரி அந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு சாதாரண கவிஞனே போறோம். வில்லிபுத்திராழ்வார் தேவையில்லை. பிறகு இந்த வரியில என்ன சிறப்புன்னா, யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரர் வர்றார், பாரதம் படிச்சிருக்கார், நம்ம பார்த்து கேட்கிறார், ஏன் சார் இந்த துரியோதனன் கேரக்டர் இருக்க அது எப்படி சார்னு கேட்கிறார். கிவ் மீ a short delineation of the character of துரியோதனன் கேட்டா, நம்ம உட்காந்து ஒரு மணி நேரம் பேச வேண்டாம், உட்காந்து அரை மணி நேரம் பேச வேண்டாம், ஒரு பேப்பர்ல கிட்டத்தட்ட 4 பக்கம் எழுத வேண்டாம். ஒரே வரியில யானை மேலே ஏற நினைத்து குளத்திலே விழுந்தவன் துரியோதன கேரக்டர் முடிஞ்சு போச்சு இல்லையா? அவங்கிட்ட இந்த பொறாமை, அவா, வெகுளி, கோபம் இதெல்லாம் இல்லாம இருந்தா யானை மேல இருக்க வேண்டியவன் தான். இந்த குணங்களினால குளத்துல விழுந்துட்டான். வெம்கயத்தில் ஏறாமல் வீழ்கயத்தில். துரியோதனன் வாழ்க்கை பூராவையும் அடக்கி இருக்கிற வரி இது. வெம்கயத்தில் ஏறாமல் வீழ்கயத்தில் வீழ்ந்தனையே வெந்தர் வேந்தே. துரியோதனன் குளத்திலிருந்து அப்படி வெளியே வந்தான். கண்ணபிரானை பார்த்தான். திருப்தி தானே? திருப்தி தானே? கண்ணபிரான், அது எப்படி? நீ வேற பாக்கி இருக்கிய, அப்ப என்னோட யாருக்கு போர் செய்ய வரா? பீமன் தான். எங்க 2 பேருக்கும் போர் எங்க நடக்கணும்? சமந்த பஞ்சகம் எடுக்கறையில். போருக்குள்ள ஆயுதம் என்ன? அது உன் விருப்பம் என்றால் பீமனோடு நான் கதாயுத்தம் தான் செய்வேன் தாராளமா. இப்ப தர்மர் கதறார், கண்ணா கதாயுத்தம் செய்வதற்கு அனுமதி கொடுத்துட்டியே, கதாயுத்தத்தில் துரியோதனுக்கு நிகரானவர்களே யாரும் கிடையாது. உண்மைதான், துரியோதனுக்கு நிகரா கதாயுத்தம் செய்ய யாரும் முடியாது. பீமனை அவன் வென்று விடுவானே. கண்ணபிரான் கேட்கிறார் பாருங்க, தர்மனை நான் எப்பவுமே உன் கட்சின்னு பாத்தியா? அவன் குளத்திலிருந்து வெளியே வராமலோ வந்த பிறகு போர் செய்ய வரமாட்டேன்னு மறுத்து இருந்தா நீ கிடைச்ச ஆயுதத்தை எடுத்து அடிக்கலாம். அவன் வெளியே வந்து போர் செய்ய வரேன்னு சொல்லி விட்டதே தர்மம். அவன் அந்த தர்மத்தை காட்டி இருக்கும் போது எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற உரிமையை அவனுக்கு கொடுக்கணுமே தவிர உனக்கு கொடுக்க முடியாது.
நல்லா தெரிஞ்சுங்க, கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சகாயன் அல்ல. நல்லா கவனிக்கணும், கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சகாயன் அல்ல. கண்ணபிரான் தர்மத்துக்கு சகாயன். பாண்டவர்கள் தர்மத்தோடு இருந்தார்கள், ஆகவே கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சகாயன். கண்ணபிரான் எடுத்த உடனே பாண்டவருக்கு சகாயன் மனதில் வச்சுட்டு படிச்சீங்கன்னா அது ஒருதலை பட்சமா போடும். எங்கெங்கு தர்மம் உண்டோ அங்கங்கு கண்ணன் உண்டு, எங்கெங்கு கண்ணன் உண்டோ அங்கங்கு வெற்றி உண்டு என்பதுதான் பாரதத்தின் தத்துவமே தவிர கண்ணபிரான பாண்டவர்களுக்குள் ஒருவனாக எடுத்தோன்னு சேர்த்துடக்கூடாது. இது ஒரு முக்கியமான கருத்து. நீங்க பாரதத்தை படிக்கிற போது மனதில் வாங்கிக்கணும். அவன் நடுவு நிலையில நின்றவன். போர் செய்ய வேண்டும் சொன்ன போது சொல்லக்கூடாது தூதரப்புன்னு சொன்னவர் கண்ணபிரான், மறந்துடாது. கதா யுத்தத்தில் துரியோதனன் ரொம்ப வல்லவன். அவனுக்கு கதாயுத பயிற்சி சொல்லி கொடுத்ததே பலராமன், கண்ணபிரானுக்கு சகோதரன். அதனால பலராமன் எப்பவுமே துரியோதனன் கட்சி. ஒருவேளை அவனுக்கு கிடைச்ச ஒரே மாணவன் இவன் தானோ, நம்ம கிடைச்ச ஒத்தனை ஏன் விடுவானேன்னு பிடிச்சி வச்சிருக்கான். எப்போ சமந்த பஞ்சகம் அடுக்கரைக்கு கண்ணபிரான் முன்னால போகிறார். பாண்டவர் 5 பேர் ஒரே வரிசையில் நடக்கிறார்கள். பின்னால தலையிலேருந்து கால் வரைக்கும் ஈரன் சொட்ட சொட்ட ஒரு கதையை தேடி பிடிச்சிக்கிட்டு கதையினுடைய முனை மணல்ல கோடு போட தட்டு தடுமாறி நடந்து வரான் துரியோதனன். இங்கிருந்து அவன் குணத்தில் மாற்றம் தொடங்குகிறது. நடக்க முடியாம இந்த கதையினுடைய முனை அப்படியே மணல்ல கோடு போட போட அப்படியே தட்டு தடுமாறி துரியோதனன் வரான். எதிர போற பாண்டவர்கள் 5 பேரும் ஒன்று வெற்றி பெருமிதம்னெல்லாம் ஒன்றும் நடக்கலை. சாதாரணமாக 5 பேரும் ஒன்றா காலை தூக்கி வச்சு நடக்கிறார்கள். அது கொஞ்சம் நடக்கும்போது அழகாக இருக்கு. பின்னால் துரியோதனன் தனியாக அந்த கதையை அப்படியே மணலில் கோடு போட நடந்து வர்றான். அவனுடைய உடம்புல தளர்ச்சி, உள்ளத்தில் தளர்ச்சி முதலாக மனதில் நினைக்கிறான். அவர்கள் 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 5 பேர் ஒன்றாக பிறந்தார்கள். 5 பேர் ஒன்றாக பிறந்தார்கள். அவர்கள் 5 பேர் ஒன்றாக பிறந்தார்கள். 5 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் 5 பேர் ஒன்றாக பிறந்தார்கள். 5 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். நான் 100 பேரோடு பிறந்தேன். நான் தனியாக இருக்கிறேன். நான் தனியாக இருக்கிறேன். இப்போதான் அவன் குணத்துல மாற்ற ஆரம்பம். தம்பியர்கள் புடைசூழ தருமன் மகன் முதலானோர் பம்பியன நடக்கின்ற பரிசுதனை முகம் நோக்கி எம்பியரும் என் கிளைஞரும் என் பொருட்டால் இறந்தார் என்று வெம்பி மனம் மிக தளர்ந்தான். விதி தனக்கு விதி போன்வார். 5 பேர் ஒன்னா பிறந்தார்கள். 5 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். நான் 100 பேரோடு பிறந்தேன். நான் தனியாக இருக்கிறேன். இந்த குணமாற்றம் ஏற்பட்டதை தவிர இன்னும் அவனுக்கு போர்க்களத்தை வெற்றி ஒண்ணுதான் குறி. அங்க 2 பேருக்கும் பீமனுக்கும் அவனுக்கும் கதா யுத்தம் நடக்கிறது. தமிழில் யுத்தத்தை பத்தி பல நூல்கள் உண்டு. கதா யுத்தத்தை பத்தி நூல் உண்டு. கதா யுத்தத்துல மட்டும் தன் உயிர்நிலை எதுன்னு முன்னாடி சொல்லி விட்டு தான் போர் செய்யணும். உயிர்நிலைன்னா என்னதாவது உண்டா? எந்த இடம் உடம்புல தனக்கு மிகுந்த வலியை ஏற்படும் பலவீனமான பகுதின்னு சொல்லணும். அதனால அங்க தாக்கப்படாதுங்கிறது கதா யுத்தத்துல ஒரு முறை. உயிர்நிலைன்னு சொல்வதற்கு அதான் பொருள். உயிர் எங்க இருக்குன்னு எவன் கண்டான்? அதாவது உயிர் என்பது உடம்புலயே இல்லையே. சில பேர் எல்லாம் உயிர் போட்டுதுன்னா உடம்புல இருந்து போட்டுதுன்னு அர்த்தம். உயிர் என்பதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சில பேருக்கு உயிர் 100 ரூபா நோட்டில் இருக்கும். நாளைக்கு பேப்பரில் போட்டுருவான்னு வைங்க, 100 ரூபா நோட்டு செல்லாதுன்னு படித்த உடனே பாதி பேர் காலை நீட்டி போடுவோம். இன்னும் அவனுக்கெல்லாம் உயிர் 100 ரூபா நோட்டில் அது போச்சு, இவனும் போட்டான். உச்சபட்சமா விரும்புவது உயிரை தவிர உயிர்நிலைன்னு உடம்புல ஒரு இடத்துல இருக்குமா? எங்க பலவீனமான இடம்னு சொல்லுது. துரியோதனன் பீமனை காட்டான். பீமன் சொன்னான் தலையிலேருந்து. துரியோதனன் வாங்கி ஒரு அடி அடிச்சான். பீமன் கீழே விட்டுட்டான். எழுந்திருக்கவே இல்லை. தர்மர் கேட்டார், கண்ணா பீமன் எழுந்திருக்க மாட்டான் போல இருக்கிறதே. எனக்கு அப்படிதான் தெரியும். பீமன் போய்விட்டால் என்ன செய்வது? நாம எல்லாரும் போடுவோம் அரண்மனைக்கு. கவலைப்பட கொஞ்சம் தட்டு தடுமாறி எழுந்திருந்து மறுபடியும் பீமன் கேட்டான் துரியோதனனை. துரியோதனன் சொன்னான், எனக்கும் தலையில தான் பொய் சொன்னான். கதா யுத்தத்தில் பொய் சொன்னவனே கிடையாது துரியோதனனை தவிர.
ஏமாற்றத்தின் எல்லையில் மனிதன் வெறியனாக மாறி எதையும் செய்வான் என்பதற்கு இது சான்று. திரும்ப திரும்ப பீமன் தலையில என்னென்னமோ தட்டி பார்த்தா நடக்கல. கண்ணபிரான் இப்படி திரும்பினார். அர்ஜுனா, என்ன உன் தொடையிலன்னார். உனக்கு தொடையில ஏதோ இருக்காதுன்னு அர்ஜுனன் தொடைய வாங்கி தொட்டான். பீமன் பார்த்தா, ஓஹோ, துரியோதனனுக்கு உயிர்நிலை தொடையில இருக்க போறதுன்னு வாங்கி ஒரு அடி அடித்தான். கண்ணபிரான் பாண்டவர்கள் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு பட்டாபிஷேகத்துக்கு போயிட்டார். துரியோதனன் தனியா கிடக்கான். இன்னுமே ஒரு பக்கம் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்தை வர்ணனை எல்லாம் நான் கடைசியா சொல்றேன். இப்ப பட்டாபிஷேகம் நடைபெற்றதுன்னு மட்டும் சொல்லி பிறகு பட்டாபிஷேக வைபவத்தை முடிச்சு தனியாக இங்கே போர்க்களத்தில் கிடக்கின்ற துரியோதனனுடைய கடைசி முடிவிலே வில்லிபுத்திராழ்வார் செய்கிற மாற்றத்தையும் சொல்லி அதன் பிறகு விழா அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியும் சொல்லுகிற வரைக்கும் மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அப்படியே இருந்து கடந்த 10 நாட்களாக சிறப்பித்த முறையில் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு இப்போது நம்முடைய திருக்கோயில் சார்பாக பட்டாபிஷேக வைபவ விழாவினுடைய நிறைவாக அவர்கள் மங்கள பொருள்கள் கொண்டு வந்து இங்கே நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு தீபாராதனை முடிந்த பிறகு பட்டாபிஷேக வர்ணனை தொடர்ந்து நடைபெற்று துரியோதன பாத்திர மாற்றத்தோடு முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது அமைப்பாளர்கள் சீர்வரிசைகளோடு வந்து இங்கே நைவேத்தியத்தை செய்வார்கள். எல்லாரும் மடங்கி கண்ணபிரான் பேரருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அஸ்வத்தாமா அவனை தேடிக்கொண்டு போனான். அஸ்வத்தாமாவை அப்படி பார்த்த உடனே துரியோதனால பேச முடியாமல் அவன் தவித்து அப்படி தரையில புரளுகிறான். அஸ்வத்தாமா சொன்னான், துரியோதனா, என்னுடைய தந்தையோ பீஷ்மனோ சொன்ன வார்த்தையை நீ கேட்டிருப்பாயானால் நிலைமை வேறு. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேளாமல் போனதன் விளைவாக மாமன்னனாக இருக்க வேண்டிய நீ இப்படி இறக்கிற காலத்தில் யாராலும் கவனிக்கப்பட முடியாமல் அனாதையாக கிடக்கிறாய். கவலைப்படாதே துரியோதனா, எனக்கும் என்னுடைய தந்தை துரோணருக்கும் நீ செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன். இன்று பாசறையில் போர் முடிந்து விட்டது என்று பாண்டவர்கள் மிகவும் அலட்சியமாக இருப்பார்கள். நீ போகிற உன்னுடைய உயிரை இந்த ஒரு இரவு மட்டும் பிடித்து வைத்துக்கொள். விடுவதற்குள்ளாக பாண்டவர் 5 பேருடைய தலைகளை நான் கொண்டு வருகிறேன் என்றான் அஸ்வத்தாமா. துரியோதனனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அஸ்வத்தாமா, அந்த 5 தலைகளை நீ கொண்டு வந்து விட்டால் போதும், வேறு எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. சரி, நீ இப்படியே இரு, விடுவதற்குள்ளாக 5 தலைகளை கொண்டு வருகிறேன்னு அஸ்வத்தாமா போய் பாண்டவர்கள் பாசறையில ஒரே இருள், தட்டு தடுமாறி போக முடியாம நெத்தி மேட்டில் அப்படி கையை வைத்து தட்டு தடுமாறி, ஆகா, இந்த இருளிலே யாருமே எனக்கு அடையாளம் தெரியவில்லையே என்று மிகவும் கூர்மையாக கவனித்து, நான் செய்த புண்ணியத்தால் 5 ஒன்றாக படுத்திருக்கிறார்கள், 5 ஒன்றாக படுத்திருக்கிறார்கள், இந்த 5 தலைகளை அறுத்து கொண்டு போவேன்னு கையில ஒரு வாள் எடுத்து மிகவும் கடினமாக 5 தலைகளையும் வேகமாக அறுத்து தன்னுடைய இடக்கையிலே 5 தலைகளினுடைய முடிகளையும் பற்றி கொண்டு நேராக போய் விடுகின்ற நேரத்தில் சமந்த பஞ்சகம் அடுக்கரையில் கிடக்கிற துரியோதனம் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். மண்டியிட்டு கொண்டு துரியோதனனை தன்னுடைய மார்பின் மேல போட்டு இடது கையில் 5 தலைகளை எடுத்து பார், எந்த 5 தலைகள் உன் பாதத்தில் விழ வேண்டும் என்றாயோ 5 தலைகளை பார். துரியோதனனுக்கு மகிழ்ச்சி தாங்கலே. அஸ்வத்தாமா, இந்த 5 தலைகள் என்னுடைய பாதத்தில் விழுந்து விட்டன. பாரத போர் முடிந்து நான் பாராண்டாலும் ஆளாவிட்டாலும் பாண்டவர் 5 பேருடைய தலைகள் என் பாதத்தில் விழுவதை கண்டுவிட்டு என்னுடைய உயிர் போவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அஸ்வத்தாமா, என்ன செய்வேன், எனக்கு சரியாக கண்களே தெரியவில்லையே, கண்கள் தெரிந்த போது பாண்டவர்கள் தலை என் பாதத்தில் விழவில்லை, பாண்டவர் தலையை விடுகிற பொழுது என்னுடைய கண்கள் தெரியவில்லையே. அஸ்வத்தாமா, எனக்கு ஒரு உதவி செய். இந்த போர்க்களத்தில் எங்காவது ஒரு தீப்பந்தம் இருந்தால் கொண்டு வா, அந்த வெளிச்சத்தில் இந்த 5 பேருடைய தலைகளை நான் பார்க்கிறேன் என்றான். அஸ்வத்தாமா மறுபடியும் துரியோதனனை கீழே கடத்தி எங்கோ சென்று போர்க்களத்தில் ஒரு தீப்பந்தம்
தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் மண்டியிட்டு தன்னுடைய மார்பீது துரியோதனனை கடத்தி கொண்டு இடது கையில் 5 தலையும் வலது கையில தீப்பந்தத்தையும் எடுத்து பார், நன்றாக பார், இந்த 5 தலைகள் பாதத்தில் விழுந்திருப்பதை பார். துரியோதன மகிழ்ச்சியோடு அஸ்வத்தாமா சபாஷ், இந்த 5 தலைகளின் பாதத்தில் விழுந்துட போதும், பாரத போர் முடிந்த துரியோதனன் பாராண்டாலும் ஆண்டாவிட்டாலும் உயிர் பாவதற்குள்ளாக 5 பேருடைய தலைகள் கண்களாலே பார்த்தார். அவருடைய உள்ளம் நன்றாக மகிழ்ச்சி அடைந்தது என்கிற வாழ்வு எனக்கு கிடைத்ததே போரும். இந்த 5 தலைகள் அஸ்வத்தாமா என்ன காரியம் செய்தாய்? பாண்டவர் 5 பேருடைய தலைகளை அறுத்து கொண்டு வருகிறேன் என்று பாண்டவர்கள் யாக களத்திலே பெற்ற 5 குழந்தைகளினுடைய தலைகளை அறுத்து பாரதம் போர் தொடங்குகிற போது நான் என் உள்ளத்திலே வைத்திருந்த கருத்து, சொத்தாமா நான் வெற்றி பெறுவேன் என்பது அல்ல, உண்மையை சொல்லுகிறேன் கேள். நானும் தோற்று போவேன், பாண்டவர்களும் தோற்று போவார்கள் என்றுதான் நான் போரை தொடங்கினேன். 2 குலத்தவர்கள் அழிந்தாலும் இந்த குரு குலத்தின் பெயரை சொல்ல இந்த கொழுந்துகள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் நான் போரை தொடங்கினேன். பாவி, அந்த 5 குழந்தைகளின் தலைகளை அறுத்து விட்டார்கள். இப்போ நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமில்லை பா என்று துரியோதனன் கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்கி கீழே விழுந்தோம். உணவாக கொள்ளுகிறோம். அந்த மாதிரி கடவுள் கிட்ட போய் உணவால மற்ற தண்ணீர் பொருளை அடையிற மாதிரி கடவுள் கிட்ட போய் எனக்கு வீடு வாசல் மனைவி மக்கள் கொடுன்னு வேறு பொருளை கேட்கிறவர்களும் உண்டு. தண்ணீரையே உணவாக கொள்ளுகிற மாதிரி எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீதான் வேணும்னு கேட்கிறதும். 3வது தண்ணீருக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை, தண்ணீருக்கு குளிர்ச்சி இயற்கை, சூடு அதுல எப்பாவது வந்து சேரும். தண்ணீர் சூடாகி வெந்நீர் ஆயிட்டா தண்ணீரை ஊற்றி தான் தணிக்கணும். அப்படி கடவுளுக்கு எப்பவும் கருணை இயற்கை, அவன் நம்மளை சோதிக்கிற கோபம் எப்பொழுதாவது அவனுக்கு வரும். தண்ணீர் வெந்நீர் ஆனா தண்ணீரையே ஊற்றி தணிக்கிற மாதிரி கடவுள் நம்மளை சோதிச்சா அவன் திருவடியை தான் முடிச்சுக்கணும். அடுத்த ஒற்றுமை தண்ணீருக்கும் கடவுளுக்கும் என்ன, தண்ணீர் பெரிய அணைக்கட்டிலேயும் தேக்கலாம், உலகத்திலேயே பெரிய அணைக்கட்டிலேயும் தண்ணீரை தேக்கலாம். பையன் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்லேட் அடிக்க கொண்டு போறானே சின்ன பாட்டில், அதிலும் தண்ணீர் தேக்கலாம். பையன் சின்ன பாட்டில் எடுத்து தண்ணீர் எடுக்கும் போது அந்த தண்ணீர் சொல்லுவேன், நான் பெரிய அணைக்கட்டில் மட்டுமே இருப்போம், சிறு பாட்டிலில் வரமாட்டோம், இப்படியா சொல்லுவோம். பெரிய அணைக்கட்டிலும் தண்ணீரை தேக்கலாம், அப்படி சாதாரணமா சின்ன பாட்டிலையும் தேக்கலாம். அந்த மாதிரி கடவுளை பஞ்சலோகத்தில் செஞ்சு வச்சு வைரத்தில் நகை பண்ணி புஷ்பங்களை போட்டு ஆராதித்தாலும் அவனை அடையலாம். கண்ணப்பனை போல் வாய் நீரிலோ ஆண்டாளை போய் மாலையில் கட்டி போட்டும் கூட அவனை அடையலாம். அடுத்தபடியா தண்ணீருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒத்துமை என்னன்னா, தண்ணீர் தாகம் எடுத்தவன் ஒரு குளத்தை பார்த்தான்னா மெதுவா தண்ணீரை எடுத்து இப்படி குடிக்க மாட்டான். அவனுக்கு தாகம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை அள்ளி 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 வாயில ஊத்திக்குவான். அதோட விட மாட்டான், தலையில ஊத்திக்குவான், முதுகுல ஊத்திக்குவான், உடம்புலயே குளிப்பான், கரையேறுவான், மறுபடியும் ஓடி வருவான், தண்ணீர் எடுத்து மறுபடியும் குடிப்பான். இந்த ரொம்ப தாகம் இல்லாதவன் தான் மெதுவா போய் தண்ணீரை எடுத்து குடிப்பான். அந்த மாதிரி பக்தி தாகம் எடுத்தவன் கோயிலுக்கு வந்தான்னா அவன் பாட்டில் நின்றுகிட்டு ஆடுவான், பாடுவான், முருகாம்பான், தெய்வமேம்பான், எவனை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். தாகம் எடுத்தவன் தண்ணீரை பல முறையில் பயன்படுத்துவது போல பக்தி தாகம் எடுத்தவன் கடவுளை பல முறையிலும் வணங்குவான். அடுத்தபடியா தண்ணீருக்கு ஒற்றுமைக்கும் உள்ள குணம் என்னன்னா, தண்ணீர் தேங்கியிருக்கிற குளத்துல நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் தண்ணீர் அனுபவிக்கிற மாதிரி கடவுள் கருணையை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இந்த கடவுள் கருணையை அனுபவிக்கலாம். அடுத்தபடியா தண்ணீருக்கும் கடவுளுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, தண்ணீர் இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்துல நாம அப்படி தண்ணீரை மொண்டு எடுக்கும் போது பாத்திரத்தின் கொள்ளுகின்ற தன்மை எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணீர் வரும். டம்ளரை வச்சு எடுத்தா டம்ளர் அளவுக்கு வரும், வாளியை வச்சு எடுத்தா வாளி அளவுக்கு வரும். என்றால் தண்ணீர் எப்பொழுதும் ஒண்ணுதான், கொள்ளுகின்ற பாத்திரத்தின் அளவை பொறுத்து தண்ணீர் வரும். அப்படி கடவுளின் கருணை எல்லாருக்கும் சமம்தான். அதை வாங்கி கொள்ளுகின்ற பக்தனுடைய உள்ளத்தின் திறத்தை பொறுத்து அவனுக்கு கருணை கிடைக்கிறது. சிலருக்கு டம்ளர் மாதிரி, சில பேருக்கு சொம்பு மாதிரி, சில பேருக்கு வாளி மாதிரி, சில பேருக்கு ஒண்ணும் இல்லாம வர்ற ஓட்ட பக்கெட்டு மாதிரி, சில பேருக்கு. அப்ப கொள்ளுகின்ற பாத்திரத்தின் அளவை பொறுத்து தண்ணீர் வருகிற மாதிரி இந்த பக்தியும் வருகிறது. இப்போ இன்னும் தண்ணீருக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, சில பேர் சாகும் போது கடவுள் பேரை சொல்லணும்னு பாக்குறான், அவனுக்கு கடவுள் பேரை சொல்ல வரல. அப்ப என்ன செய்யறோம், கங்கா சொம்பு வரவழைச்சு வச்சிருக்கோம். நாம இவனுக்கு கடைசியா மூச்சு வரும்போது போய் தீர்ந்து போடுவான்னு தெரிஞ்சா கடவுளை அனுப்ப முடியலையேன்னு கங்கா சொம்புல ஒரு பொத்தல் போட்டு வாயை பிளந்து உள்ள ஊத்துறான். ஏன், தண்ணீர் தானே கடவுள், கடவுள் கூட போகட்டும். இப்போ இந்த கோயில்ல
இப்போ 76ல் தான் பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம்னு கேள்விப்பட்டேன். 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்கும். நாளைக்கு காலையில் 8:45 கும்பாபிஷேகம் வைங்கள. 8:45க்கு 8:44 வரைக்கும் என்ன நடக்குது? யாகசாலையில் கலசத்தில் தண்ணீர் வச்சிருக்கு. இந்த ஸ்தபதியார் கோயிலில் வந்து சுவாமி விக்கிரகத்தை வச்சு விட்டு அப்படியே அது நேர்கோட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்து அஷ்டபந்தன மருந்தை சாத்தி 8:44 வரைக்கும் இடது கையால் இடிப்பார், வலது கையால் இடிப்பார் அந்த சுவாமியை நிறுத்துறதுக்கு. 8:45க்கு மல்லாரி ராகம் வாசிச்சு யாகசாலையிலிருந்து கலசத்தை கொண்டு வந்து சிவாச்சாரியார் அப்படி ஊற்றி விட்டா தள்ளி நின்று கண்ணத்துல போட்டுக்கிறோம். 8:44 வரைக்கும் அது கல்லு. யாகசாலையிலிருந்து வர கலசத்துல உள்ள தண்ணீர் கடவுள். தண்ணீரை கொண்டு வந்து அதுல ஊற்றின உடனே கடவுள் வந்து இறங்கி விட்டார்னு அர்த்தம். இவ்வளவு ஒற்றுமை தண்ணீருக்கும் கடவுளுக்கும் இருப்பதால் மக்களுக்காக ஒரு அரசராக வருகிறவன் அந்த கடவுள் தன்மையோடு வாழ வேண்டும் என்று புனித தீர்த்தங்களே கடவுளின் வடிவாக இருப்பதால் அதை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்கிறார்கள் என்பதுதான் அடிப்படை. அப்படி தர்மனுக்கு கண்ணபிரான் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். ராம பட்டாபிஷேகத்தை விட தர்மர் பட்டாபிஷேகம் கொஞ்சம் உயர்வு. இதுல என்ன சார் உயர்வு? நீங்களே ராமாயணம் சொன்னா ராம பட்டாபிஷேகம் உயர்வுங்கிறீங்க, பாரதம் சொன்னதால தர்மர் பட்டாபிஷேகங்கிறீங்கன்னு சொல்லலாம். உண்மையில தர்மர் பட்டாபிஷேகம் தான் உயர்வு. ஏன்? ராம பட்டாபிஷேகம் என்பது தெய்வத்துக்கு மனிதன் செய்த பட்டாபிஷேகம். ராமன் என்ற தெய்வத்துக்கு வசிஷ்டன் என்ற மனிதன் செய்த பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம். இங்க தர்மர் பட்டாபிஷேகம் தர்மன் என்ற மனிதனுக்கு கண்ணன் என்கிற தெய்வம் செய்த பட்டாபிஷேகம். தெய்வத்துக்கு தான் மனிதன் தினம் தினம் செய்கிறானே, அதுல என்ன இருக்கு? மனிதனுக்கு தெய்வம் வந்து செய்வது பெருமை அல்லவா? இனி ஊழிக்காலம் வாழுங்கள் என்று அவர்களை வாழ்த்தி தர்மனையும் திரௌபதியையும் இருத்தி மற்ற நால்வரையும் நிறுத்தி கண்ணபிரான் இந்த பாரத கதை கேட்டவர்கள் எல்லாரும் வாழட்டும் என்று வாழ்த்தி முடித்தார்கள். பாரத கதையை யாரு நடத்துகிறார்களோ அவர்களுக்கு 60 கும்பாபிஷேகத்தை நடத்தின புண்ணியம். பாரத கதையை கேட்கிறவர்களுக்கு 100 ஆண்டு காலம் எல்லா ஆலயங்களையும் போய் தரிசித்த புண்ணியம். அப்பேற்பட்ட சிறப்பை அந்த புண்ணியத்தை முறையா உங்களுக்கு நான் கொடுத்தேனோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. அது என்னுடைய திறமை குறைவை பொறுத்ததாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு ஏற்பாட்டை இங்கே செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றி உரியது. தமிழ்நாட்டில் என்ன தெரியாதவர்கள் யாரும் இல்லை இறைவனுடைய அருளால. அவங்கெல்லாம் நீங்க மலையா போகணும் மலையா போகணும். நாங்க இன்னும் கொஞ்சம் நான் போகாம இருந்தா என்னை தூக்கி கடல்ல போட்டாலும் போட்டிருப்பாங்க போட்டு. நீங்க போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க சார். நான் சிங்கப்பூருக்கு பல முறை வந்திருந்தாலும் நான் இங்க முதல்ல வந்ததே இல்லை. ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை ஒரு அன்பை மக்கள் காட்டுவார்கள் என்கின்ற நினைப்பு எனக்கு தொடக்கத்தில் இல்லை என்பதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும். இங்கே நான் வந்த பிறகு எனக்கு மிகச் சரியாக கிடைத்த என்னுடைய சகோதரர் திரு சேட்டி நாச்சியப்பன் அவர்கள். அவர் எனக்காக ஒரு 10 நாள் பேங்க் காரியங்களை கூட கொஞ்சம் பரபரப்பாக கவனிக்கிறார். எனக்காக பேங்க் காரியத்தை அவர் கவனிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னா அவரை நான் கௌரவ குறைவு செய்வதா அர்த்தம். பேங்க் காரியத்தை கவனிக்கிறார், கொஞ்சம் பரபரப்பாக கவனிச்சு என்னை அப்படியே விரும்பினதாகவே வைத்து சிறப்பிக்க வேண்டும் என்று எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு 10 நாள் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேனானால் அதற்கு முழு பொறுப்பும் அவர்கள்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய மனைவியின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்தபடியா இங்க உள்ள நகரத்தார்களுக்கு நான் எப்படி என்னுடைய நன்றியை தெரிவிப்பதுன்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் இன்னும் கொஞ்சம் சிவாலயங்கள் வாழுகின்றன, வேதங்கள் வாழுகின்றன சொன்னா நகரத்தாரால் தான் வாழுகின்றன என்பது உண்மை. அது இங்க இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் ஏற்படுத்திய சில ட்ரஸ்டினுடைய அடிப்படையில தான் இன்னும் வேத பாடசாலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. அவர்கள் அப்படி அந்த ட்ரஸ்ட்ல கொஞ்சம் மாறுபாடு செய்திருப்பார்கள், ஆனால் கண்டிப்பா எதுவுமே நடந்திருக்காது. அப்பேற்பட்டவர்கள் இங்கே வந்து ஒரு இனிய சூழ்நிலையில் என்னையும் அவர்களுக்குள் ஒருவராக கருதி சிறப்பித்தார்கள். எனக்கு உணவளித்து சிறப்பித்தவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியாது, காரணம் அவ்வளவு உணவு சிறப்பித்தார்கள். நானும் என் மனைவி இந்த ஊருக்கு வந்தது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. என் உடம்புல பவுண்டு அப்போ 167, என் சம்சாரத்துக்கு 147. இப்போ நான் இன்னைக்கு நிறுத்தி பார்த்தேன், என் உடம்புல 187, அவன் உடம்புல சொன்னா நல்லா இருக்காது. அவ்வளவு அது எல்லாவற்றுக்கும் காரணம் உணவளித்து சிறப்பித்த அத்தனை குடும்பத்தாருக்கும் அந்த அன்புக்குரிய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிகச்சிறப்பாக இந்த பாரதத்தை வந்து கேட்டு செவிமடித்து ரசித்த தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த திருக்கோயிலை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும் நகரத்தார் அனைவருக்கும் நான் நாச்சியப்பன் அவர்கள் பெயரை சொல்வதற்கு காரணம் தலைவர் எனக்கு இங்கே அழைத்து கொண்டு வந்த தலைவரை சொல்லிவிட்டா மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது. ஆகவே நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு
இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு, கதை கேட்ட நீங்கள் எல்லாம் கண்ணபிரானுடைய பெரும் கருணையையும் பெற வேண்டும் என்று கேட்டு, நாளைய தினம் மாணிக்க வாசகர் என்று கூறி நிறைவாக நான் உங்களுக்கு தெரிவிக்கின்ற கருத்து என்ன என்றால், இங்கே உள்ள தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கின்ற கருத்து, நீங்கள் வா என்றால் வருவதற்கும், வாயை திற என்றால் திறப்பதற்கும், சொல் என்றால் சொல்வதற்கும், போ என்றால் போவதற்கும் உங்கள் வீட்டு பிள்ளை ஒருவன் உண்டு, அவன் பெயர் கீரன் என்று கூறி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.